நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு தான் நமக்கு ஜீவனை தருகிறது, சுகத்தை தருகிறது, ஐஸ்வர்யத்தை தருகிறது, தைரியத்தை தருகிறது. ஐயா, சிங்க கெபிக்குள்ளே அவர் சொன்னதை நிறைவேற்றி வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? சீருகிற நெருப்பிலிருந்தும் அந்த 3 இளைஞர்களை வெளியே கொண்டு வந்தது அவருடைய வல்லமை இல்லையா? எதை குறித்த அறிவு இல்லை தெரியுமா? ஐயா, என்னை அழைத்த தேவன் ஆபிரகாமை சூப்பர் நேச்சுரல் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புறது போல எனக்கும் சூப்பர் நேச்சுரல் ஐஸ்வர்யத்தை தருவார். அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் சிலுவை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அப்பழுக்கற்றவராக மாற்றிவிட்டு தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த ட்ரூத்தை நீங்கள் அறிந்து கொண்டே வருகிறதுனால எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இப்பொழுது வாழுகிற எல்லா விதமான சிறையிருப்பிலிருந்தும் வெளியே வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 314வது அவருடைய அனந்த ஞானம், இனிய இறையரசு 20. அதிலே அந்த சப்டைட்டில் 14வது சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், வேதம் எங்கும் நீங்கள் தேடி வாசியுங்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்கிறார். ரைட்? மிக முக்கியமான இந்த ட்ரூத் ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். நான் திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள், அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே, யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். நல்லா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களை விடுதலையாக்க போறதில்லை, அந்த அறிவு உங்களை விடுதலையாக்க போகும். அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சிறையிருப்பில் இருக்கலாம். என்ன சிறையிருப்பு? கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பு, குழந்தை இல்லாமை என்பது ஒரு சிறையிருப்பு, ரைட்? வியாதி என்பது ஒரு சிறையிருப்பு, குடும்ப குழப்பம் என்பது சிறையிருப்பு, பிள்ளைகள் அடிக்ஷன்ல இருக்கிறாங்க, மொபைல் அடிக்ஷன்ல இருக்கிறாங்க, சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பை நான் முறித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனமாக கவனியுங்கள். முதலாவது பாருங்க, இதை குறித்து பேதுரு என்ன சொல்லுகிறான்? அங்கே 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம், 2 Peter chapter 1 verse 3, தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. அதாவது நல்லா கவனிங்க ஐயா, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு தான் நமக்கு ஜீவனை தருகிறது, சுகத்தை தருகிறது, ஐஸ்வர்யத்தை தருகிறது, தைரியத்தை தருகிறது. எது? அவரை அறிகிற அறிவு. பாருங்க, ஏப்ரஹாம் வாஸ் சக்சஸ்ஃபுல். ஆபிரகாம் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன்னு நீங்க சொல்றீங்க. அதற்கு காரணம் அவனுக்கு சில அறிவு இருந்தது, தாவீதுக்கு சில அறிவு இருந்தது, ரைட்? நெகேமியாவுக்கு சில அறிவு இருந்தது. ஸோ இவர்கள் யாவரிடத்திலும் காணப்பட்ட இந்த அறிவு என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசு ஓட போகிறான். நீங்கள் சத்தியத்தை அறிகிறதுனாலே உங்களுடைய விசுவாசம் விண்ணை-தொடும். நீங்கள் தேவை என்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. முதலாவது, ஆபிரகாம் எதனாலே தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தான்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். So he was a successful person in the sight of the Lord. ஏன் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தா தெரியுமா? அவனுக்கு சில வெளிப்பாடு, சில அறிவு இருந்தது. அது என்ன அறிவு? அங்கே ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம், ஆபிரகாமுடைய அறிவை எழுதியிருக்கு பாருங்களேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். என்ன நம்பினா? எப்பா, சொன்னவர் சரியான ஆளு, அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு வாயில வந்ததை பேசிடுவாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருப்பான், டேய் நீ மட்டும்
90+ மார்க் வாங்கு, உனக்கு ஒரு பைக் வாங்கி தந்துடுறேன்ருவார். அவன் 95 வாங்கிட்டு வந்துடுவான். இவரால் வாங்கி கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் நம்முடைய தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, சிங்க கெபிக்குள்ளே அவர் சொன்னதை நிறைவேற்றி வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? சீருகிற நெருப்பிலிருந்தும் அந்த 3 இளைஞர்களை வெளியே கொண்டு வந்தது அவருடைய வல்லமை இல்லையா? என்னைக்கு நீங்க இந்த அறிவுக்குள்ள வர போறீங்க? எந்த அறிவுக்குள்ள? நீ கீழாகாமல் மேலாவாய். இதை ஏன் உங்களால விசுவாசிக்க முடியல? நீங்க சூழ்நிலையை பார்க்கிறீர்கள். சொன்னவரே சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று ஆதியாகம புஸ்தகத்துல நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமாலே தேவனை விசுவாசிக்க முடிந்தது என்றால் உங்களாலும் விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவருடைய கரத்திலிருந்து ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எதனாலே ஆபிரகாமால் தேவனை விசுவாசிக்க முடிந்தது என்றால் சொன்னவரு அதை நிறைவேற்ற அவருக்கு லட்சம் வழி இருக்குன்னு இன்னும் இதை குறித்து சங்கீதக்காரன் என்ன எழுதுகிறான் பாருங்களேன். அங்கே 119வது சங்கீதம் 49வது வசனத்திலே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தார். நீங்க அநேக காரியங்களிலே தேவனை நம்புகிறீர்கள், ஆனால் பல பகுதிகளிலே சூழ்நிலையை நம்புகிறீர்கள். எனக்கு இத்தனை லட்சம் ரூபா கடன் இருக்கு, என் வருமானம் 20,000 தான் வருது, நான் வட்டியே 50,000 கொடுக்கணும், எனக்கு வட்டி செலுத்தவே பணம் போதவில்லை, நான் எப்படி அசலை செலுத்த முடியும் என்று நீ நம்புகிறாய். எதை குறித்து உனக்கு வெளிப்பாடு இல்லை தெரியுமா? எதை குறித்து அறிவு இல்லை தெரியுமா? ஐயா, என்னை அழைத்த தேவன் ஆபிரகாமை சூப்பர் நேச்சுரல் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புறது போல எனக்கும் சூப்பர் நேச்சுரல் ஐஸ்வர்யத்தை தருவார். அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். He is able to fulfill his words என்பதை உன்னால அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நாள் மனக்கண்கள் திறக்கப்படுகிற நாள். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. இரண்டாவது அறிவு பாருங்க. முதலாவது என்ன அறிவு பார்த்தோம்? எழுதி தந்தவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். இரண்டாவது, காலேபு யோசுவாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். எதை கற்றுக்கொள்ள போகிறோம் தெரியுமா? அவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. அங்கே எண்ணாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனம். The book of Numbers chapter 13 verse 30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஐயா, லட்சக்கணக்கான ஜனங்கள் கல்லை எடுத்துட்டாங்க காலேபு யோசுவாவை கல்லறிந்து கொல்லுவதற்கு. எப்ப எகிப்துல கல்லற தோட்டம் இல்லைன்னா வனாந்தரத்துல சாகடிக்க கொண்டு வந்தா கேட்கிறாங்க. ஆனா இவனுக்கு ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு இருக்கு? எப்ப இது சப்பமற்று சொன்னவர் கானானை நமக்கு தருவது அவருக்கு எளிதான காரியம் என்று எண்ணாகம புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற புஸ்தகங்களும் கிடையாதுங்க. 3-4 புக்கு தான். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராக, இந்த 4 புஸ்தகம் தான் இருக்கு. யாருக்கு? காலேபுக்கு. அவ அடிக்கிற அடி பாருங்க. எப்பா, கானானை நாம் எளிதாக சுதந்திரிக்கலாம். இன்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஐயா, அவர் எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் எளிதாக சம்பாதிக்கலாம். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? சில உங்களை பற்றி அவர் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில சொல்லி இருக்கிறார். அது சொல்லட்டுமா? உபாகமம் 28:1 என்ன சொன்னாரு? பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். You shall be on the top of the world. அதை எளிதாக நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஐயா, அதை எளிதாக நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளலாம். நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அந்த வார்த்தையையும் நீங்கள் எளிதாக நிறைவேற்ற முடியும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். அத்தனை பேர் எதிர்த்து நிற்கிறான். 20 லட்சத்துல 19,99,998 பேர் எதிர்த்து நிற்கிறான். அதெல்லாம் முடியாது, அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள். இதை காதலே போட்டு இல்லைங்க. என்ன சொல்றா?
எப்பா காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையையும் காண வேண்டியதில்லை. இந்த ராட்சதர்களுடைய கானான் தேசத்தை சுதந்தரிப்பது எளிதானது என்று காலேபாலே விசுவாசிக்க முடிந்ததுங்க. உங்களால எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் விசுவாசிக்க முடியாதா? சிந்திங்க அருமையானவர்களே. காலேபுக்கு எழுதலைங்க, சொன்னார். என்ன சொன்னாரு? எப்போ பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னதை காதுல கேட்டு அதிலே உறுதியா இருந்தார் என்றால், எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உன்னாலே தேவனை ஏன் விசுவாசிக்க முடியல? மூன்றாவது உங்களுக்கு தேவையான அறிவு என்ன அறிவு தெரியுமா? யுத்தத்துல ஜெயிக்க எந்த வெப்பனும் வேண்டியதில்லை. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 41வது வசனம். The book of 1 Samuel chapter 17 verse 47. அதில் எதை வாசிக்க போகிறோம்? ஆட்டு இடையனுடைய அறிவு, கர்த்தரை பற்றிய நாலேஜ். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். ஹல்லேலூயா. எப்படி? அவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு பாருங்க. அதுதான் அவனை சிங்காசனத்திற்கு கொண்டு சென்றது. ஆயுதங்களோடு ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலுடைய சேனைகளின் வீரர்கள் பயந்து 40 நாள் பதுங்கி இருக்கிறாங்க. அங்க வந்தான் பாருங்க ஒரு அறிவு உள்ளவன், சத்தியத்தை சரியாக அறிந்தவன். எப்பா கத்தி கப்படெல்லாம் வேண்டாம், AK-47 வேண்டாம், பாமெல்லாம் வேண்டாம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், அவனுக்கு அந்த யுத்த காலத்துல வெப்பன் தேவைப்பட்டது, எனக்கு தேவையில்லை என்று அறிந்திருந்தான். உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்க உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த பணம் இல்லாமலே என் தேவன் என்னை சூப்பர் நேச்சுரலா இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்பதை நீங்கள் என்றைக்கு அறிந்து ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எந்த பிரச்சனையப்பா தேவன் மனுஷ அறிவுக்கு எட்டுகிற வழியில தீர்த்து வச்சார்? இந்த ஒரு கேள்விக்கு பதிலை ஒரு 7 நாள் சிந்திங்க. நீங்க வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து கேள்வி என்ன? எந்த பிரச்சனையை தேவன் பழைய ஏற்பாட்டிலோ அல்லது புதிய ஏற்பாட்டிலோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மாத்திரம்தான் சால்வ் பண்ணியிருக்கிறார்? எந்த பிரச்சனையை இயற்கையான வழியிலே சால்வ் பண்ணினார் என்று தேடி வாசினி ஒன்னையும் காணாதிருப்பார். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு வைங்களா, இஸ் ஒன்லி வே இஸ் சூப்பர் நேச்சுரல் வே. பற்றாக்குறை தேவை என்று வந்துவிட்டது. இஸ் ஒன்லி வே இஸ் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். அருமையானவர்களே, அதே போல சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல கூட யுத்தம் பண்ணி சண்டை போட்டு ரத்தம் சிந்தி ஜெயிக்கவே இல்லைங்க. எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். இது அறிந்திருந்தான் பாருங்க யாரு? ஆட்டு இடையன். இஸ் இட் நாட் ஆசம்? ஆச்சரியமா இல்லையா? யோசித்து பாருங்க. ஆட்டு இடையனுக்கு அந்த அறிவு. ஒரு ஆயுதம் கூட இல்லாம அந்த ராட்சதனை எதிர்த்து போனான் என்றால் அவன் ஒரு முட்டாள். அக்கார்டிங் டு த எர்த்லி நாலேஜ், ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுக்கு அது முட்டாள்தனமானது. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களுக்கோ, கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யும்? எனக்கு ரிசோர்ஸே வேண்டாம்ப்பா, கத்தியும் வேண்டாம்ப்பா, பட்டையும் வேண்டாம்ப்பா, என்ன செய்வேன்? இவன் தலையை நான் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஐயா, உங்க பிரச்சனையுடைய தலையை நீ வாங்கி விட, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள். என்னுடைய செய்தி ஒரு 100 செய்தி கேளு, நடுத்தருவில் நிற்க மாட்டேன். ஏன்னா உனக்கு நாலேஜ் வந்துடும். தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே ஆச்சரியமான வழிகள் தான். அது மனுஷ அறிவுக்கு எட்டாதது. இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் சக்க போடுவான். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தாவீது ஆட்டு இடையன், பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன், மிக மிக ஒழுங்கினமானவன், துணிகரமான பாவம் செய்தவன். அவனுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபை தான் என்ன செஞ்சது தெரியுமா? எப்பா கத்தி கப்படெல்லாம் வேண்டாம், ஆயுதங்களே வேண்டாம், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் போதும் என்று தனியாக போய் அவனுடைய தலையை எடுத்தான் அல்லவா?
அவர் அந்த முறையை மாற்றி விடவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரலா எல்லாவற்றையும் தர ஆயத்தமாக இருக்கிறார். இன்னும் நீ பிரச்சனையில இருக்கிறாய் என்றால் ரூம் போட்டு என்னுடைய செய்தி 100 செய்தி கேளு, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 4வது, நெகமியாவுடைய நாலேஜ் பாருங்க. இப்பொழுது இருக்கிற ஊழியர் இடத்துல கொடுத்தா 52 வருஷம் செய்வாங்க. நெகமியா எத்தனை நாளில் செய்துட்டா? 52 நாளில் செய்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். ஒன்லி தோஸ் ஹூ நோ த ட்ரூத் கேன் மார்ச் விக்டோரியஸ். சத்தியத்தை அறிந்தவர்களை வெற்றி பாவனி வர முடியும். ஆபிரகாம் வெற்றி பாவனி வந்தான், தாவீது வெற்றி பாவனி வந்தான், நெகமியா வெற்றி பாவனி வந்தான். ஏன்னா நெகமியாவுக்கு என்ன அறிவு இருந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் நெகமியா சாப்டர் 2 verse 20. அங்கே நெகமியா 2:20 அவன் அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. பேசிக் நாலேஜுங்க, பேசிக் நாலேஜ். கேன்சர் 4th ஸ்டேஜ் சொல்லிட்டாங்க. அடையார் ஹாஸ்பிட்டலில் தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. இவளுக்கு அம்மாவை தூக்கிட்டு எங்கே போகணும்னு தெரியல. யாரோ சொல்லியிருக்காங்க இந்த அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு இந்த நாலேஜ் இருந்தது, நெகமியாவுக்கு இருந்த நாலேஜ். டாக்டராலும் முடியாமல் இருக்கலாம், மெடிசனாலும் முடியாமல் இருக்கலாம், பரலோகத்தின் தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பரலோகத்தின் தேவன் கைகூடி வர பண்ணுவார். அம்மா தலையில கை வைமா, போன்ல பிரேக் தலை போசாத்தானே. கேன்சர் கடைசி கட்டியும் மறைந்து போ, கடைசி வைரஸும் ஒளிந்து போய் என்று பேசினாங்க. இது வருஷம் 5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கே இறந்து விடுவார்கள் என்று சொன்ன அந்த அம்மா 5 வருஷமா நல்லா ஜம்னி வாழுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, நீங்கள் பேசும்பொழுது என்ன நடக்குதுன்னா, பரலோகத்தின் தேவன் கைகூடி வர பண்ணுகிறார். 100க்கும் அதிகமான சான்றுகள் பைபிள்ல இருக்குது. 1000க்கும் அதிகமான சான்றுகள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஒரு அம்மா பாருங்க, பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறாங்க. 16 ஆண்டுகள் ஆயிற்று, குழந்தை இல்லை. ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கிறாராமா? ஆமா. 2 பேருக்கு பக்கத்துல வாங்க, ஸ்பீக்கர் போடுங்க, வயிற்றுல கை வைப்பா. பரலோகத்தின் தேவன் கைகூடி வர பண்ணுவாருங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அடுத்த வருஷம் இதே நாள்ல உங்க கையில டேவிட் இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். அந்த மாதமே கர்ப்பம் தரித்தாள். அருமையானவர்களே, நீங்கள் இப்படி சொல்ல தெரியாததுனால நீங்களும் வாழ முடியாம இருக்கிறீங்க. உங்க சுற்றி உள்ளவர்களும் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்றைக்கு இந்த பேசுகிற கலையை கற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அவன் பேசுறான் பாருங்க, ஆபிரகாம் என்ன பேசுறான்? ஐயப்பா, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, ஆனா என்னது இல்ல, பலிக்கு அனிமல் இல்லையேங்கிறான். அவன் பேசுறான் பாருங்க, என்ன பேசுறான்? பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் வாய்த்து பண்ணுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அருமையானவர்களே, நாங்க சேர்த்து வைத்ததே கிடையாது. சரிங்களா? டிகிரி முடிக்க போறான், பிஏ டிகிரி முடிக்க போறான். என் மனைவிட்டு சொன்னேன், ஏம்மா திருமணத்துக்கு நம்ம ஆயத்தமாகலாமா என்று சொன்னேன். அவங்க என்ன சொன்னா தெரியுமா? நீங்க என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை, பிஜி போனான், அப்பவும் கையில காசு இல்லை. அம்மாவுக்கு சந்தேகம், எப்படிங்க நீங்க திருமணத்தை நடத்துவீங்க? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். 2 திருமணங்களையும் ஜம்னு நடத்தினாருங்க ஆண்டவர். கர்த்தரே பார்த்து கொண்டார். இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. கர்த்தரை போல பேசுங்கள், ஆபிரகாமை போல பேசுங்கள், காலேபு யோசுவாவை போல பேசுங்கள், நெகமியாவை போல பேசுங்கள். இந்த அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஒரு வெளிப்பாடாக வந்தது. என்னுடைய செய்திகளை கேளுங்கள். எந்த சூழ்நிலையிலே என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் அருமையானவர்களே. ரெஜிஸ் என்று சொல்லி ஒரு மகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில், நான் சென்னையில் இருக்கிறேன். 80 செய்தியை கேட்டார்கள். பயங்கர ஃபெய்த் வந்துச்சு.
ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்காங்க. கணவனை அங்கே போன இடத்துல மரித்து போனான். வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. இவங்க சொல்கிறாங்க, நான் யாரிடத்துல சொல்லலையா, ஏன்னா நீங்கள் செத்தவங்களை எழுப்புறது சப்ப மேட்டர்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. வீட்டில் கிடத்தி வச்சுட்டு பேசுனாங்களா, அருள் எழுந்துருங்க, அருள் எழுந்துருங்க, லாசருவே எழுந்துரு அப்படி தானங்க சொன்னார். தபித்தாளை எழுந்துருன்னு சொல்லி தானே பேதையாகிய பேதுரு செத்தவங்களை எழுப்புனா. ஹல்லேலூயா. ஓ, பேசினா போதும் அற்புதம் நடந்துரு என்கிற கலையை அந்த மகள் கற்றுக்கொண்டாள். என்னுடைய செய்தி 80 செய்தி கேட்டு இன்னொரு சகோதரி அங்கே பெங்களூர்ல செத்தவங்களை எழுப்பிட்டாங்க. அறிவு, நாலேஜ். ஹல்லேலூயா. இதை எதை பற்றி நம்ம தியானிக்கிறோம்? சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி பவனி வர முடியும். 5வதும் கடைசியுமாக உதாரணத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். பேதையாகிய பேதுரு திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுருவுக்கு அவன் பாருங்க சக்கப்போடு போட்டான். ஏராளமான அற்புதங்களை செய்தான். தண்ணீரை போல, கண் சிமிட்டுவது போல அற்புதம் செய்தான். 5000 ஆத்துமா, 3000 ஆத்துமா ஒரே நேரம் பேப்டிசங்க. அப்ப எத்தனை லட்சம் அற்புதங்களை அவன் செய்திருப்பான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது. என்ன நாலேஜ் இருந்தது? தன்னுடைய நாவில இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து அவனுக்கு அறிவு இருந்தது. வாசிக்கட்டுமா? நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் அருமையானவர்களே. பேதுரு என்ன மாதிரி பேசினா, தன்னிடத்துல உள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்திருந்தான், எப்படி ரிலீஸ் பண்ணினான். அங்கே அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே அந்த முடவன் பிறவி சப்பானியை குறித்து நான் அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல எந்த அறிவு இருந்ததுனாலே அந்த சப்பானியை பேதுருவாலே உயிரோடு எழுப்ப முடிந்தது. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி ஜெபிக்கலங்க, செபிக்கல. நாவிலே உள்ள அதிகாரத்தை அறிந்திருந்தான். நீங்க என்னைக்கு அறிய போறீங்க அருமையானவர்களே? நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நாலேஜ் எனக்கு வந்துட்டு. எந்த நாலேஜ்? இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு பாருங்க, மார்க் 11:23. அதை உடனே மனப்பாடம் பண்ணிட்டேன். எவனாகிலும் எவளாகிலும் இந்த மலையை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசி நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் தன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாவல பவர் கொடுத்திருக்கிறார். ஆகினால்தான் அந்த புக்கை திரும்ப திரும்ப இன்ட்ரோடியூஸ் பண்றார். அருமையானவர்களே, நடுத்தருவில் நிற்காதீர்கள். உங்கள் நாவிலே தேவன் தந்திருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை அறிஞ்சுக்கிடுங்க. இவர் ஒரு விவசாயிங்க, உங்களை மாதிரி நடுத்தருவில் நின்றுட்டு இருந்தார். திரும்ப திரும்ப கடன், திரும்ப திரும்ப குழப்பம், வியாதி. நாக்கில் உள்ள பவரை அறிந்து இப்ப சொந்த ஏரோப்ளேன் வாங்கியிருக்கிறார். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்கள் நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. பல்லாயிரம் கோடீஸ்வரனாக நீங்க மாறி விடுவீர்கள். என்னுடைய வாழ்க்கையில 2.5 கோடி ரூபாய் கடன் பிரச்சனையோடு பயந்து பயந்து தூக்கம் வராம கிடந்துட்டு இருந்தேன். ஒரு நண்பர் கொடுத்தாரு பாருங்க, இந்த புக்கை படிங்க அப்படின்னு கொடுத்தாருங்க. இன்றைக்கு வரைக்கும் இப்ப 31வது நேரம் படிக்கிறேன். வியாதி இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை, குறைவு இல்லை, குழப்பம் இல்லை, பயம் இல்லை, திகில் இல்லை, குதூகலம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி எல்லாம் எழுதி தந்திருக்கிற எல்லாமே எங்க வாழ்க்கையில மாம்சமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒன்று இருந்தா அது என்னன்னு தான் பாருங்களா அருமையானவர்களே. அதுல இன்னொரு சத்தியம் பாருங்கள். அவன் என்ன சொல்றான்? பரலோகத்துல இருக்கிறத உனக்கு தாரேன்னு சொல்லல பேதுரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எப்பா, எனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதை விட பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக எனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து அவன் அறிஞ்சிருந்தான் பாருங்க. வெற்றி பவனி வந்தான். ஹல்லேலூயா. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவராலே உன்னை நிறைத்து வைத்து விட்டு தான் சொன்னார், நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நாள்ல உங்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் விழப்போகிறது. நான் அப்படியே ஒரு ஜெபம் பண்றேன். ஒரே ஒரு பிரச்சனை தாங்க காரணம். உங்கள் தோல்விக்கெல்லாம் 2 காரணங்கள் அல்ல, ஒரே ஒரு காரணம். அது என்ன தெரியுமா? அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்திற்கும் 2 காரணங்கள் அல்ல, ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை.
ஏமாந்தது போதும் அருமையானவர்களே. இன்னைக்கு 90% ஊழியர்கள் இந்த அறியாமையில தான் இருக்கிறாங்க. பேசினா போதும் வியாதி ஓடிடும், நிழல் பட்டா போதும் குஷ்டரோகி செத்த எழுந்துருவான், உன் கர்ச்சிஃபை கொண்டு வச்சா போதும் சரீரங்கள் உயிரோட வந்துடும். இந்த வெளிச்சம் ஆண்டவரே நன்றி அப்பா. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் அவர்களுக்குள்ளே நீர் நிறைத்து வைத்திருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை குறித்த ஒரு அறிவு உண்டாவதாக, அவருடைய நாவிலே வைத்திருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. அறியாமைக்குள்ள இவர்களை வைக்க நினைக்கிற பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள், சக்சஸ்ஃபுல்லாக வாழுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம்தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் A.S. சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.